சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை உடனடியாக கைவிட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். பாஜகவுக்கு சாதகமாக பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். எங்களை தோற்கடிக்க முடியாத போது நீக்க முற்படுகிறீர்கள் என்று பாஜகவுக்கு முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக இந்திய தேர்தல் ஆணையமானது இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழகம் மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளன. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், பீகாரை பொறுத்தவரை அங்குள்ள எதிர்கட்சிகள் மற்றும் மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தை ஒரு கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பீகாரில் நடைபெற்று வரும் அந்த சிறப்பு வாக்காளர் சுருக்க திருத்த முறையை உடனடியாக கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பாக அவர் கூற வேண்டும் என்றால், தேர்தலில் எங்களை வெல்ல முடியாத காரணத்தினால் எங்களை நீக்க பார்க்கிறீர்கள். அதாவது இந்த பீகார் நடைபெற்று வரும் அந்த சுருக்க திருத்த முறையானது தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும், தேர்தலில் வெல்ல முடியாத காரணத்தினால் எங்களை நீக்க முற்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பீகாரில் நடைபெற்று வரும் இந்த வாக்காளர் சுருக்க திருத்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கருத்தை தெரிவித்துள்ளார். பாஜகவிற்கு சாதகமாக பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் தற்போது எந்தெந்த மாதிரியான திருத்தங்களை பாஜக வாக்காளர் பட்டியலில் மேற்கொண்டிருக்கிறது, அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் கண்ணன். நிச்சயமாக இந்த தீவிர, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிஃபை ரிவிஷன் என்று அழைக்கப்படும் இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை பொறுத்தவரையில் பாஜகவிற்கு சாதகமாக பயன்படுத்தப்படுவதாக பல்வேறு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளையும் மீறி உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்துள்ள வழக்குகளை மீறி தேர்தல் ஆணையமானது இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை மேற்கொண்டு வருகிறது. இதில் பொறுத்தவரையை ஆதார் அட்டை உள்ளிட்ட வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட எந்த ஆவணங்களும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு செய்யப்பட்டு நிற்க முடியுமா, தேர்தல் ஆணையம் அளித்த அந்த வாக்காளர் அடையாள அட்டையும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும், இந்திய அரசால் ஒவ்வொருத்தவருக்கும் அந்த அறிவிக்கப்பட்டுள்ள அந்த ஆதார் அட்டையும் ஒரு ஆவணமாக, அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அந்த 13 வகையான சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால், பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான நிலைமை ஏற்படும் என்றும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த சிறப்பு சுருக்க திருத்த முறையானது பாஜகவிற்கு சாதகமாக பயன்படுத்தப்படுவதாகவும் எதிர்கட்சிகள் தெரிவித்துள்ளன. இதே கருத்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதில் இந்த தீவிர சுருக்க திருத்த முறையை பாஜகவிற்கு சாதகமாக பாஜக பயன்படுத்திக் கொள்வதாகவும் தேர்தலில் எங்களை ஜெயிக்க முடியாதவர்கள் தேர்தலில் இருந்தே எங்களை நீக்க பார்க்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தீவிர சுருக்க திருத்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு சாதகமாக பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்கிய செய்தியாளர் கண்ணனுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.